வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். G20 தலைமையை இந்தியா ஏற்றிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவின் பாலி நகரில் நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் தலைமைத்துவம் இந்தியாவிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டது. இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ G20 தலைமையை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து நிறைவு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, வரும் நாட்களில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் G20 கூட்டங்களை நடத்தவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைவரும் ஒன்றிணைந்து G20 கூட்டமைப்பை உலக அளவிலான மாற்றத்திற்கு ஊக்கம் ஏற்படுத்தும் அமைப்பாக மாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக பிரதமர் மோடி பிரான்ஸ், ஜெர்மனி, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் குழு கூட்டத்தில் பேசிய அவர், வன விலங்குகள் மற்றும் வன உயிரின பூங்காக்களில் உள்ள வன விலங்குகளை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வன உயிரின வாரியத்தின் கூட்டத்தில் தமிழகத்தின் வன உயிரின வளமை குறித்த நூலை அவர் வெளியிட்டார். பெருமழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மக்களுக்கு தலா 3000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பெருமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் வல்லம்படுகையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் பின்னர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளை சந்தித்தார். அப்போது மழைநீரில் மூழ்கிய பயிர்களை காண்பித்த விவசாயிகள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் குறைகளை கூறினர். சீர்காழி சூரக்காடு பகுதியில் கிராம மக்களுக்கு அரிசி, போர்வை, மளிகை பொருட்களை பழனிசாமி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்தார். இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு 1000 ரூபாய் போதாது, அதை சுமார் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினார். கடந்த வெள்ளியன்று பெய்த அதீத கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் 40,000 ஏக்கர் பரப்பில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்தார். சீர்காழி அடுத்த நல்லூர் பகுதியில் மழைநீர் தேங்கிய விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆச்சாள்புரம் பகுதியில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட அண்ணாமலை 100க்கும் மேற்பட்டோருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். புத்தூர் பகுதியிலும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அவர் பார்வையிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே குடியிருப்பை சூழ்ந்துள்ள மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாரிவாக்கம் ஊராட்சியில் பல நாட்களாக தேங்கியுள்ள நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கை குழந்தைகளுடன் வசிப்பதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள் பூரான், பாம்பு உள்ளிட்டவை வீடுகளுக்குள் நுழைவதால் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பூந்தவள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீரை மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா மரணம் குறித்து தமிழக மருத்துவத்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பிரியா பெரியார் நகர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்தார். இது தொடர்பாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் பாஸ்கரன் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார்.
இச்சம்பவம் தொடர்பாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக மருத்துவத்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ள மாநில மனித உரிமை ஆணையம் காண்பித்தும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முக்கண்ணாமலைப்பட்டியைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான முகமது பாசில் என்பவர் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். தனக்கு வழங்கப்பட்ட இலவச பயண அட்டையை காண்பித்தபோது அதனை ஏற்க மறுத்த நடத்துனர் முருகேசன் அவரிடம் கட்டணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எழுந்த புகாரில் நடத்துனர் முருகேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனை அறிந்த முகமது பாசில் போக்குவரத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தான் பாதிக்கப்பட்டதற்காக நடத்துனரை பணி நீக்கம் செய்ய வேண்டாம் என்றும் இதனால் அவரது குடும்பம் பாதிக்கப்படும் எனவும் கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இலங்கை கடற்படையினரின் கொடூரமான தாக்குதலுக்குள்ளாக்கி கண் பார்வை இழந்த தமிழக மீனவருக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. ராமேஸ்வரம் அருகில் உள்ள தங்கச்சி மடத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தினர். இதில் ஜான்சன் என்ற மீனவர் கண்ணில் காயம்பட்டு பார்வையை இழந்துள்ளார். இந்நிலையில் ஜான்சனின் வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவ வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கோட்டை மயிலாடுதுறை இடையிலான ரயில் பயண நேரம் குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கோட்டை மயிலாடுதுறை இடையிலான விரைவு ரயில் செங்கோட்டையிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:10 மணிக்கு மயிலாடுதுறை சென்றடையும். இந்நிலையில் இந்த ரயில் பயண நேரம் குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் இந்த விரைவு ரயில் 45 நிமிடங்களுக்கு முன்பாகவே மாலை 4:25 மணிக்கு மயிலாடுதுறை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்கோடு பகுதியில் தக்காளி விலை குறைந்ததால் விரக்தியில் ஆற்றில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு தக்காளி விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 வாரங்களாக இப்பகுதியில் பெய்த மழை காரணமாக தக்காளி விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. தக்காளி செடிகளில் பூச்சி தாக்குதல், சிறிய அளவில் காய்ப்பு போன்ற பிரச்சினைகளும் ஏற்பட்டுள்ளன. இதனால் முதல் தரமான தக்காளிக்கு கிலோவுக்கு 8 ரூபாய்க்கு மட்டுமே கிடைப்பதாகவும் 2ஆம் தர தக்காளிகள் வியாபாரிகள் வாங்குவதே இல்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் விலை போகாத தக்காளிகளை விவசாயிகள் ஆற்றில் கூடை கூடையாக கொட்டி வருகின்றனர். இந்த காட்சி சமூக தளங்களிலும் பரவி வருகிறது. கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிவித்தனர். இதேபோல் சேலம், தென்காசி உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பக்தர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆர்டெமிஸ் 1 என்ற ராக்கெட்டை நாசா விண்ணில் செலுத்தியுள்ளது. இந்த ராக்கெட்டை கடந்த ஆகஸ்ட் மாதமே விண்ணில் செலுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. புளோரிடா மாகாணத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து விண்கலத்தோடு ஆர்டெமிஸ் 1 ராக்கெட் புறப்பட்டது. இந்த ராக்கெட் 42 நாட்களில் சுமார் 1.3 மில்லியன் மைல் தூரம் பயணிக்க உள்ளது. கத்தாரில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அந்த தொடரில் தன்னார்வலர்களாக பங்கேற்பவர்கள் அந்நாட்டு கால்பந்து அணியுடன் இணைந்து பயிற்சியை மேற்கொண்டனர். உலகக்கோப்பை போட்டிகளின் போது தன்னார்வலர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அவர்கள் ஒத்திகை பார்த்தனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து பணியாற்றுவதும் அவர்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். வேடந்தாங்கல் ஏரி நிரம்பி வரும் நிலையில் அங்கு சுமார் 6000 வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த ஏரி பருவமழையால் தற்போது பெருமளவு நிரம்பியிருக்கும் நிலையில் பாகிஸ்தான், மியான்மர், இலங்கை, சைபீரியா போன்ற வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் வர தொடங்கியுள்ளன. வெளிர் உடல் அரிவாள் மூக்கன், நத்தகுத்தி நாரை, சாம்பல் நாரை, கூழைக்கடா, கரண்டிவாயன், தட்டவாயன், பெரிய நீர்க்காகம் உள்ளிட்ட 26 வகையான 6000 பறவைகள் வந்துள்ளன.
தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 182 ஏக்கர் அரசு நிலத்தை போலி பட்டா மூலம் தனியாருக்கு விற்பனை செய்த புகாரில் தாசில்தாராக இருந்த கிருஷ்ணகுமார் கைது செய்யப்பட்டார். 2016 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை பெரியகுளம் தாசில்தாராக கிருஷ்ணகுமார் இருந்தபோது வட வீரநாயக்கன்பட்டி, தாமரைக்குளம் உள்ளிட்ட இடங்களில் அரசு நிலம் பட்டா போட்டு தனியாருக்கு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வரும் நிலையில் வருவாய் கோட்டாட்சியராக இருந்த ஆனந்தி, வட்டாட்சியர்கள், நில அளவையர்கள், அதிமுக பிரமுகர் உள்ளிட்டோர் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் 4 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தற்போது கிருஷ்ணகுமாரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கள்ளச்சந்தையில் விற்க முயன்றதாக கடந்த ஒரு வாரத்தில் 2525 குவிண்டால் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை சிலர் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கள்ளச்சந்தையில் விற்பதற்காக கடத்த முயன்ற 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 90 லிட்டர் மண்ணெண்ணெய், 215 கிலோ கோதுமை, 50 கிலோ துவரம்பருப்பு ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 54 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் 186 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 India 2023. அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். G20 நாடுகளின் மாநாட்டை அடுத்த ஆண்டு இந்தியா நடத்தவிருக்கும் நிலையில் அதற்கு தயாராவது குறித்து உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், டெல்லியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் கல்வித்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். கல்வித்துறையில் இந்தியா என்ன சாதித்துள்ளது என்பதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக உச்சி மாநாடு அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். G20 India 2023. One Earth, one family, one future. பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, கள்ளநோட்டு ஒழிப்பு, கருப்பு பண ஒழிப்பு உள்ளிட்டவற்றிற்காக மிக கவனமாக பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுக் கொண்டு அவற்றின் மதிப்பை நீக்கியது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட 58 வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை நியாயப்படுத்தி மத்திய அரசு பிரமாண பத்திரத்தில் விளக்கம் அளித்துள்ளது. ரிசர்வ் வங்கியுடன் விரிவான ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மக்கள் அதிகம் பாதிக்கப்படாத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோடு பணமதிப்பு நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தனது பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஏவும் திட்டத்திற்கு தேசிய விண்வெளி வளர்ச்சி மற்றும் அங்கீகார மையம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற புத்தாக்க நிறுவனம் விக்ரம் எஸ் என்ற பெயரில் ராக்கெட் ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த ராக்கெட் நாளை காலை 11 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் சதீஷ் தவன் மையத்திலிருந்து ஏவப்பட உள்ளது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கு இன்ஸ்பேஸ் எனப்படும் தேசிய விண்வெளி வளர்ச்சி மற்றும் அங்கீகார மையம் முறைப்படியான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து தனியார் ராக்கெட் செலுத்தப்பட உள்ளது நாட்டின் விண்வெளி வரலாற்றில் மேலும் ஒரு மைல்கல் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளித்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பு கடந்த 2 ஆண்டுகளாக அனுமதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் விமான பயணிகள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற விதிமுறை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பரவல் தொடங்கியதில் இருந்து விமான பயணிகள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு அதை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது. தற்போது கொரோனா பாதிப்புகள் பெரிதும் குறைந்துவிட்ட நிலையில் முகக்கவசம் கட்டாயம் என்ற விதியை அரசு நீக்கியுள்ளது. எனினும் முகக்கவசம் அணிவது விரும்பத்தக்கது என்றும் அதை அணிவதை பயணிகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. எனினும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு விமானத்தில் வருபவர்கள் கொரோனா தொடர்பான தகவல் படிவத்தை நிரப்புவது தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் ஆண்களிடம் விந்தணுக்கள் எண்ணிக்கை கடந்த 46 ஆண்டுகளில் 50 விழுக்காடு வரை குறைந்திருப்பதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய கண்டங்களில் உள்ள 53 நாடுகளில் இஸ்ரேலின் ஜெருசலேம் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 46 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது 50 விழுக்காடு வரை விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. விந்தணுக்கள் எண்ணிக்கை குறையும் போக்கு பல ஆண்டுகளாகவே இருந்து வருவதுதான் என்ற போதிலும் அண்மைக்காலமாக சரிவின் வேகம் அதிகரித்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள்.
வாழ்க்கை முறை மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றங்களே இந்த சரிவுக்கு காரணம் என்றும் இஸ்ரேல் விஞ்ஞானிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். மனித இனப்பெருக்கத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் ஆபத்திற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு எதிரான வழக்கில் நெடுஞ்சாலைகள் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு சொந்தமான சுமார் 5 ஏக்கர் நிலத்தை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் ஆக்கிரமித்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் மனு தொடர்பாக 2 வாரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி பணியாளர்களை குறைக்கும் அரசாணையை திரும்பப் பெற மாமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் தினேஷ்குமார் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி பணியாளர்களை குறைக்க வழிவகுக்கும் அரசாணை 152 திரும்பப் பெற வேண்டும் என காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். பின் இந்த கோரிக்கை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என மேயர் உத்தரவாதம் அளித்தார். தமிழறிஞர் தேவநேய பாவாணரின் பேத்தி உடல்நலக் குறைவால் அவதியுற்று வருவதாக குடும்பத்தினர் வேதனை தெரிவித்த நிலையில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படும் என்று மதுரை அரசு மருத்துவமனை டீன் விளக்கம் அளித்திருக்கிறார். தேவநேய பாவாணரின் பேத்தி பரிபூரணம் மூச்சு திணறல் காரணமாக கடந்த மாதம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து முதுகுத்தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் போதிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் அரசு பணியில் இருந்தும் உரிய சலுகை வழங்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அரசு மருத்துவமனை முதல்வர் ரத்னவேலிடம் கேட்டபோது சிறப்பான சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை தாக்கிய பள்ளி மாணவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கண்டமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவர் சக மாணவிகளை கிண்டல் செய்திருக்கிறார். இதனை தட்டி கேட்ட பள்ளி தலைமை ஆசிரியரை அந்த மாணவர் கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கினார். இதில் படுகாயமடைந்த தலைமை ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் குறிப்பிட்ட மாணவர் மீது பெண்களை கேலி செய்தல் மற்றும் அரசு ஊழியரை தாக்குதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவரை பள்ளியில் இருந்து இடைநீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒட்டன்சத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த மலைப்பாம்பு பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள சின்னக்கரட்டுப்பட்டியில் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்துக்குள் மலைப்பாம்பு புகுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 10 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து பத்திரமாக வனப்பகுதிக்குள் விட்டனர். திருச்செந்தூர் உடன்குடி புதுமனை பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 11 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சத்தை தனிப்படை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். காரில் திமிங்கல எச்சம் கடத்தப்படுவதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடன்குடி பகுதியில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் கார் ஒன்றில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கல எச்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட 3